ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் செல்ஃப் கேர் பண்ணுறத மறந்துட்டீங்களோ அவங்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களே பார்க்குறது, அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் பாத்திரம் கழுவுறது, வீடு தூக்குறது, துணி துவச்சி போடுறது, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது, திரும்ப ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது, இதுவே ஒரு ரொட்டீனாக இருக்குது. நம்மளுக்கான ஒரு செல்ஃப் கேர் பண்ணவே முடியல. அதனால எனக்கு கொஞ்சம் என்னோடய செல்ஃப் கேர் மிஸ் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகுற மாரி இருந்தது. நம்மளுக்கு இருக்குதே 4 முடி. அதுவும் போயிட்டுனா என்ன பண்ணுறது? அதனால சரி ஹேர் பேக் மாரி இனிமேல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணேன். இது நான் சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணுவேன். கன்டினியூஸா யூஸ் பண்ணுறதில்ல. ஆனா கன்டினியூஸா யூஸ் பண்ணா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து வெந்தயம், அப்புறம் வந்து வெந்தயம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை, அப்புறம் கத்தாழை, அப்புறம் செம்பருத்தி, அப்புறம் என்ன போட்டேன், செம்பருத்தி பூவும் இலையும் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தா சூப்பரா இருந்தது. ஹேர் இனிமேல் நான் ரெகுலராக பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். நீங்கள் செல்ஃப் கேர் ரொட்டீன் எத மிஸ் பண்ணீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ.